أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதியை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவரும் யாரும் இல்லை. எனும் நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய திருத்தூதரும் ஆவார்கள். பிறகு பேச்சுகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும், வழிமுறைகளில் மிகச் சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றனர். ஈமான் கொண்ட முஹ்மின்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். இன்னும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவளாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அவருடைய மன்னிப்பையும் அன்பையும் மறுமையின் மகத்தான வெற்றியையும் வேண்டி துஆ செய்தவளாக இந்த உரையை ஆரம்ப செய்கிறேன். சகோதரிகளே, நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இறையச்சம், தக்குவா பற்றிதான். தக்குவா எனும் இறையச்சம் நமக்கும் நமது செயல்களுக்கும் அவசியமான ஒன்று. இறையச்சம் இல்லாத எந்த ஒரு செயலும் இறைவனிடம் வந்து அங்கீகாரம் பெறுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களால் இயன்றவரை அல்லாஹுவுக்கு அஞ்சி நடக்கணும். எவர் இறையச்சம் உடையராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். எவர் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறானா, அவருக்கு சரியான ஒரு பாதையை ஏற்படுத்தி அவருக்கு எண்ணீராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். இது குரான் சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களிடத்தில் விரும்புகிற, அவன் நேசிக்கிற உயர்ந்த குணங்களில் ஒன்று இந்த அடியார் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் என்ன கண்காணிச்சிட்டு இருக்கிறான், நாம தனிமையில இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, என்னோட குடும்பத்தோட இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அல்லாஹ் கண்காணிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கணும். அல்லாஹ் நம்முடைய செயல்களை எல்லாம் பதிவு செய்கிறான். நம்முடைய உள்ளங்களில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் அவன் நன்கு அறிவான் என்று அந்த நம்பிக்கையை, அல்லாஹுடைய கண்ணியத்தை, உயர்வை, அல்லாஹுடைய மதிப்பை மனசுல பதிய வச்சு அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. தக்குவா இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும்னு அல்லாஹ் விரும்புகிறான். சில நேரங்களில் இந்த தக்குவாவை மறந்து விட்டாலும் உண்மையில் அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உடனடியாக அல்லாஹ் கிட்ட அதற்காக வருந்தி தௌபா கேட்டு மீண்டும் அந்த தக்குவாவை புதுப்பிச்சுக்குவாங்களாம். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாஇஃபுன் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானில் இருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். அவர்கள் திடீரென விழிப்படைந்து கொள்வார்கள். இது குர்ஆனிலே 7வது அத்தியாயத்திலே 201வது வசனத்தில் வருகிறது. அதாவது, யார் உண்மையில் அல்லாஹ்வை பயந்தார்களோ ஷைத்தான் சில நேரங்கள்ல அவங்க கிட்ட சில ஊசலாட்டங்களை கொண்டு தீண்டி விட்டால் உடனே அவங்க சுதாரிச்சிருவாங்களாம். ஷைத்தான் தங்களை எப்படி வழி கெடுக்கிறான், இந்த ஊசலாட்டங்களை உள்ளத்துல கொண்டு வந்தது யாரு, என்ன இங்க இழுத்து கொண்டு வந்தது யாரு, இதை செய்யும்படி தூண்டியது யாரு, இந்த ஹராமை ஹலாலாக நமக்கு அலங்கரிச்சு காட்டியது யாரு, இந்த தப்பை செய்யும்படி இந்த தப்பின் மீது ஆசையை தூண்டியது யாரு, அது அந்த ஷைத்தான் தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு
உடனே அவர்கள் வந்து அல்லாஹ் பக்கம் ஒதுங்கி விடுவாங்களாம். அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டு அதிலிருந்து மீண்டு விடுவாங்களாம். நன்மைகளாம் செஞ்சு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்களாம். அல்லாஹ் தாலா உண்மையான தக்குவா உள்ளவங்களை இப்படி அழகா வர்ணிக்கிறான். சிலரிடம் தக்குவா இருக்கும். அந்த தக்குவா எப்படி இருக்கும்னா மக்களின் பார்வைக்காக மட்டும்தான் இருக்கும். அது வந்து முனாஃபிக்குடைய தக்குவா. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இரையச்சம் வந்து இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் எவ்வளவு பெரிய நன்மையை ஒருவன் செய்தாலும் அதை இறைவன் வந்து நிராகரித்து விடுகிறான். லன் யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமா உஹா வலாக்கின் யனாலஹு தக்குவா மின்கும். குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை வந்து அடைவதில்லை, மாறாக உங்களிடமுள்ள இரையச்சமே அவனை சென்றடையும். இது வந்து குர்ஆனிலே 22வது அத்தியாயத்திலே 37வது வசனத்துல வருது. இறைவன் வந்து தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக நம்ம உள்ளத்துல இருக்கிற இரையச்சத்தை தான் பார்ப்பான். இன்றைக்கு இரையச்சம் என்றால் முஸ்லீம்களுக்கு மத்தியில வந்து பெரிய தாடி இருக்கணும், ஜிப்பா அணிஞ்சு இருக்கணும், தலைப்பாக அணிஞ்சு இருக்கணும், உலக ஆசைகள் எதுவும் இல்லாமல் 24 மணி நேரமும் தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அவங்க வந்து தக்குவால உயர்ந்தவங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட தக்குவா இல்லை என்று நினைக்கிறாங்க. இஸ்லாம் வந்து இறையச்சத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அளவுகோலை வந்து கூறவில்லை. மனைவி மக்களை விட்டுவிட்டு வனவாசம் செல்வதுதான் இரையச்சம் என நினைப்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது என்று இஸ்லாம் கூறுகிறது. 3 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களின் வீட்டிற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டனர். அதற்கு நபியின் மனைவிமார்கள் நபியுடைய வணக்கத்தை பற்றி விவரிச்சாங்க. அப்பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்கம் இப்படி இருந்தால் நாமெல்லாம் எங்கே என்று வந்தவர்கள் வியந்தனர். எனவே அவர்களில் ஒருவர், நான் இனி இரவு முழுவதும் தொழுது கொண்டிருப்பேன் என்றார். மற்றவர் வந்து, நான் காலமெல்லாம் நோன்பு நோற்பேன், நோன்பை விடவே மாட்டேன் என்றார். 3வது நபர் வந்து, நான் பெண்களை தொடமாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன் என்று கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. இப்படி எல்லாம் சொன்னவர்கள் நீங்க தானா என்று கேட்டார்கள். பிறகு அவர்களிடம், உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான் தான். நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். நான் இரவு நேரத்துல தொழுகிறேன், உறங்கவும் செய்கிறேன். நான் பெண்களை திருமணம் செய்துள்ளேன். இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் வந்து என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி வந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக சஹீஹ் புகாரியிலே 3469 இடம்பெற்றுள்ளது. இந்த 3 பேரும் வந்து தவறான முடிவு எதையும் எடுத்து விடவில்லை, ஏதோ தீமையை செய்ய போறோம் என்றும் கூறவில்லை. ஆனால் அந்த தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்றால் இரையச்சம் என்பதன் அளவுகோலை விளங்கலாம். இரையச்சம் என்பது அதிக நன்மையை செய்வது அல்ல, குடும்பத்துடன் இருந்து கொண்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வதுதான் இரையச்சம் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக கூறுகிறது. ரமலான் மாதம் முழுவதும் நாம நோன்பு நோக்கிறோம். பகல் முழுவதும் உணவு எதையும் உட்கொள்ளாமல் இல்லறத்தில் ஈடுபடாமல் கழிக்கிறோம். எல்லாம் எதற்காக? இங்குதான் இஸ்லாம் மனிதனை வந்து பக்குவப்படுத்துகிறது. நோன்பு வச்சிருக்கும் போதும் வீட்டில் உணவு சமைச்சிருப்பாங்க, தனிமையில் இருக்கும்போது அதை உண்டு விட்டால் அது யாருக்கு தெரிய போகிறது இல்லை. அவன் நினைத்தால் அந்த உணவை சாப்பிடலாம், ஆனால் அவன் சாப்பிடாமல் இருக்கிறான். ஏனென்றால் அவன் நோன்பு நோற்ற நிலையில் உணவு உட்கொண்டால் மனிதர்களில் யாரும் பார்க்காவிட்டாலும் தன்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மை தண்டிப்பான் என்ற இரையச்சம்தான் அந்த நோன்பாளியை வந்து சாப்பிட விடாமல் தடுக்கிறது. நாம் இந்த தவறை செய்தால் அவன் என்னை தண்டிப்பான் என்ற பயம், அவன் என்னுடைய எஜமானன், அவனுக்கு மாறு செய்யும் போது அவன் என்னை கோபித்து கொள்வான் என்று பயப்படுவது. அல்லாஹுடைய கோபம் வந்து அவனுடைய தண்டனைகளில் மிக பெரிய தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள், அவனுடைய கோபத்தையும் அவனுடைய வெறுப்புக்கும் பயந்தார்கள். உலகத்தில் தண்டனை வந்து மரணத்தோடு முடிந்துவிடும், ஆனால் மறுமையின் தண்டனையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே 20வது அத்தியாயத்திலே 127வது வசனத்திலே கூறுகிறான், மறுமையின் தண்டனை மிக கடினமானது, எப்பொழுதும் நீடித்திருக்க கூடியது. அடுத்தது வந்து அல்லாஹ் இறக்கிய வேதத்தின்படி அமல்கள் வந்து இருக்க வேண்டும். குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
அதில் உள்ள ஹலாலை ஹராமை பற்றி தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் கட்டளையிட்ட ஃபர்லுக்களை செய்யணும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த பாவங்களை விட்டு விலகி இருக்கணும். பிறகு அந்த குர்ஆனை கற்று ஓதணும். அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் நேர்வழி தரக்கூடியது. நமக்கு குர்ஆன் இருக்குதுன்னு அதை வச்சு பெருமை பேசக்கூடாது. குர்ஆனை கொண்டு அமல் செஞ்சு ஒவ்வொரு நாளும் குர்ஆனோடு தொடர்புல இருக்கணும். அல்லாஹ்வுக்கு அடியார்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையிலும் நோன்பு வைக்கும் போதும் திக்ரு செய்யும் போதும் குர்ஆனை ஓதும் போது இப்படியாக அடியான் அல்லாஹ்வுடைய நினைவில் அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய நாவை, அவனுடைய உடலை பசுமையாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய நிஅமத். சில நேரங்களில் நாம் எதை தீமையாக நினைக்கின்றோமோ அதுவும் நமக்கு நன்மையாக அமையலாம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நினைப்பதன் மூலம் அதை நாம் நமக்கு நன்மையாக மாற்றலாம். பொறுமையாக இருக்கும்போது நன்மை செய்வதால் கிடைக்கின்ற நன்மையை விட சோதனையில் அடியான் பொறுமையாக இருக்கும்போது மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் கிட்ட நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி கெட்டத்தனமா மட்டும் இருந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளின் மிகவும் முக்கியமான பிரார்த்தனை அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா ஒல் அஃபாஃப ஒல் ஹினா. இறைவா, உன்னிடம் நான் நல்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன்னு துவா கேட்பாங்களாம். இந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக முஸ்லிமிலே 5265 இடம்பெற்றுள்ளது. எல்லாவற்றிலும் தக்வா எனும் இறையச்சத்தை தான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முன்னிலைப்படுத்தியதிலிருந்தே அதன் முக்கியத்துவம் என்னன்னு நம்மால உணர முடியும். எனவே தீய செயல்களை களைந்து நல்ல அறங்கள் புரிவதற்கு தேவையான இறையச்சத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையில், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஐவேளை தொழுங்கள், ரமலானில் நோன்பு வையுங்கள், உங்கள் பொருள்களுக்கான ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், உங்கள் தலைவருக்கு கட்டுப்படுங்கள். இப்படி செய்தால் உங்களது இறைவனின் சுவனத்தில் நுழைவீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக திருமிதியிலே 616 இடம்பெற்றுள்ளது. மேலும் நோன்பை பற்றி குர்ஆன் கூறும்போது, நோன்பின் மூலம் நிச்சயம் நீங்கள் இறையச்சத்தை பெறுவீர்கள் என்று உறுதியளிக்கிறது. எனவே புனிதமான இந்த நோன்பை நோற்று இனிய இறையச்சத்தை இனிதே நாம் பெற்றிடுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான தக்வாவை, எந்த தக்வாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்து சொன்னார்களோ அந்த உயர்ந்த தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அன்பை பெற்று, அருளை பெற்று, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று, நன்மக்களில் என்னையும் உங்களையும் நம்முடைய பெற்றோரையும் குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் முஹ்மின்கள் அனைவரையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இறைவா, நீயே தூயவன், உன்னையே புகழ்கின்றேன், உன்னிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடமே மீளுகிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.